வணக்கம் PHP tutorial part 5. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்க்ளூட் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்த்தோம், போஸ்ட் கெட் அதனுடைய வேல்யூஸை பற்றி பார்த்தோம், அப்புறம் எக்கோனா பிரிண்ட் அண்டர்ஸ்கோர் ஆர்னான்னு பார்த்தோம். ரைட். ஸோ இப்போ போஸ்ட் டேட்டா மூலமாக ஒரு யூசர் கொடுக்குற இன்புட் டேட்டாவை வாங்கி அந்த டேட்டாவை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணி பார்த்தோம். இப்போது அந்த டேட்டாவை வந்து நம்மளுடைய டேட்டா பேஸில் போய் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ வாங்குகிற டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம MySQL யூஸ் பண்ணுறோம். இப்போ MySQL எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா localhost/php myadmin இது போட்டிங்கன்னா இது ஓப்பன் ஆகும். லினக்ஸ் யூசர்ஸ்க்கு வந்து இந்த PHP myadmin வந்து நீங்கள் மேப் பண்ணணும். இது எல்லா டாக்குமெண்டேஷனுமே ஆன்லைனில் இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் பார்த்து அந்த டாக்குமெண்டேஷன் ஏற்றபடி ஒர்க் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போ PHP myadmin ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். இப்போ லினக்ஸ் யூசர்ஸ்க்கு உங்கள் பாஸ்வேர்டு உங்களுடைய ரூட் பாஸ்வேர்டு தான் பாஸ்வேர்டு, யூசர் நேம் வந்து எப்பயுமே ரூட். சரியா? ஸோ இப்போ ரூட் கொடுத்துட்டு விண்டோஸ் யூசர்ஸ்க்கு ரூட் இருக்கும், பாஸ்வேர்டு வந்து பிளாங்க்னு நினைக்கிறேன், ரூட்டு பிளாங்காக இருக்கும். அதான் டாக்குமெண்டேஷன் வேம்ப் டாக்குமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய இது கிடைக்கும். ஸோ இப்போ அதில் கோ கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் க்ரியேட், அந்த MySQLக்குள்ளே பேஜ் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் போய் நீங்கள் வந்து ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணணும். இப்போ வந்து PHP tutorial இதை க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகிருக்கும். ரைட். ஸோ இப்போ இதில் வந்து நாம் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணணும். டேபிள் வந்து கான்டாக்ட் அஸ் டேபிள் நம்ம போட்டுக்கலாம். கான்டாக்ட் அஸ் டேபிள் காலம்ஸ் வந்து 10 காலம், ஒரு 5 காலம்ஸ் வச்சுக்கலாம். நம்ம மொத்தம் 3 டேட்டா வாங்குகிறோம், அதனால் 5 காலம்ஸ் வச்சுக்கலாம். ரைட். ஸோ இப்போ என்னுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட்டு மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஐடி கொடுத்துக்கோங்க. அந்த ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஐடி வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஏஐன்னு இருக்கும், அதில் வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட். உங்களுக்கு வந்து வெர்டிக்கலாக இருந்துச்சுன்னா வெர்டிக்கலாக பாருங்கள், ஏஐன்னு இருக்கும், அல்லது ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னே இருக்கும். இன்டீஜர் அதனோட வேல்யூ சும்மா 10 கொடுத்துக்கோங்க, பிளைண்ட் வேல்யூ கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது என்ன வாங்குகிறோம்? நேம் வாங்குகிறோம். ஜென்ரலி டிபி வந்து நம்ம க்ரியேட் பண்ணும்போது இங்கே என்ன நேம், அந்த நேம் கொடுக்குறோமோ அதே நேமை வந்து இங்கேயும் கொடுத்துக்கலாம். இந்த இருக்கு இல்லையா, இந்த நேமை வந்து அங்கேயும் கொடுத்துக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் நீங்கள் அந்த நேம் வந்து மாற்றிக்கலாம். அதாவது செக்யூர்டு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணும்போது நேம் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ரைட். அதுக்கப்புறம் அதனுடைய இது வந்து வேரியபிள் கேரக்டராக இருக்கும், ஒரு 50 கேரக்டர்ஸாக கொடுத்துக்கலாம். ரைட். அதுக்கு அடுத்தது இப்போ இதெல்லாம் என்ன வார்ச்சார்னா என்ன, இன்ட்டுனா என்ன, இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் ரொம்ப படிச்சுக்க தேவையில்லை. ஜஸ்ட் அதை இதை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 4 இது ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது இருந்துடும். அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பர், கான்டாக்ட் N1 கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இப்போ கான்டாக்ட் நம்பர் எழுதும்போது அது ஃபுல்லாக நம்பர்ஸ் தான் வரும், ஆனால் அதை இன்டீஜராக கொடுக்காதீங்க, வார்ச்சாராக கொடுத்துருங்க. இன்டீஜராக கொடுத்தீங்கன்னா அது இதனுடைய மேக்ஸிமம் இன்டீஜர் வேல்யூவை வந்து காமிச்சு கொடுக்கும். நீங்கள் வேணால் அதை இன்டீஜர்னு போட்டு ஒர்க் ஆன பிறகு இதை இன்டீஜராக மாற்றி பாருங்கள், உங்களுக்கு அந்த ஆன்சருக்கு தெரியும். அதுக்கடுத்தது வந்து மெசேஜ் வாங்குவோம். மெசேஜ் வந்து டெக்ஸ்ட்டாக வச்சுக்கலாம், வேர்ச்சாரை வந்து. ஸோ டெக்ஸ்ட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது எவ்வளோ லென்த் வேணாலும் அந்த மெசேஜ் ரெண்டு போட்டோம். அவ்வளோதான். அதுக்கடுத்தது வந்து ஸ்டாம்ப், டைம் ஸ்டாம்ப்பு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்புறமேட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ என்னென்ன காலம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்டர்ஸ் இருக்கும், நேம் இருக்கும், கான்டாக்ட் நம்பர் இருக்கும், கான்டாக்டர்ஸ் அதாவது ஐடி இது. ஓகேவா? கான்டாக்டர்ஸ் ஐடி இது. இந்த டேபிளோட ஒரு ஐடி. இப்போ இது எப்படி இருக்கும்னு நான் காமிச்சிடுறேன். உங்களுக்கு எப்படி டேட்டா வரும்னு பார்த்தீங்கன்னா நேம் வந்து அலெக்சாண்டர், கான்டாக்ட் நம்பர் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கிறேன். இது வந்து PHP tutorial, ஏதோ ஒரு மெசேஜ் கொடுத்துட்டா அதில் ப்ரௌஸ் பார்த்தீங்கன்னா, அதில் ப்ரௌஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். உங்களோட டேட்டா எல்லாமே வந்து இப்படி ஒன்று கீழே ஒன்றா ஸ்டோர் ஆகிட்டுருக்கும். ரைட். அதுக்கு அடுத்தது இங்கே வாங்குகிற டேட்டாவை வந்து
இது நம்ம வாங்குகிற டேட்டா. இந்த வாங்குகிற டேட்டாவை இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் இது கூட வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அது கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த கமெண்ட். சரிங்களா? ஸோ இப்போ பிஹெச்பி கிட்ட சொல்கிறோம் MySQL கூட கனெக்ட் பண்ணேன். இந்த சின்டாக்ஸ் வந்து இந்த ஃபார்முலா வந்து இது வந்து டிப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபார்முலா வந்து ட்ரை பண்ணாதீங்க. பட் ஆனால் என்னென்னா பேசிக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது MySQL கனெக்ட் இந்த செலக்ட் டிபி வச்சு பண்ணும்போது உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வேர்டிங்ஸ் எல்லாம் வந்து நார்மல் வேர்டிங்ஸாக இருக்கும். ஸோ அதனால் புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதை வச்சு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த எப்படி ஒர்க் ஆகுது, MySQL டேட்டாபேஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பேசிக்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் லேட்டர் ட்யூட்டோரியலாக நம்ம பிடிஓன்னு ஒரு கனெக்ஷனுக்கு போவோம். அந்த கனெக்ஷன் போகும்போது அது உங்களுக்கு டக்குன்னு தானாக புரியும், என்ன நடக்குதுன்னு பட்டுன்னு புரியும். ரைட்? ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்கோம், MySQL கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இதில் என்னுடைய லோக்கல் சர்வர் 127.0.0.1 கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் அதை வந்து லோக்கல் சர்வர்னு கூட கொடுத்துக்கலாம், லோக்கல் ஹோஸ்ட்னு கூட கொடுத்துக்கலாம், லோக்கல் ஹோஸ்ட்னு கூட கொடுத்துக்கலாம். அப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் PHP MyAdmin வந்தோடனே வருது இல்லைங்களா, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் செலக்ட் DB, எந்த டேட்டாபேஸ் நம்ம க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ், அந்த டேட்டாபேஸை கொடுக்க சொல்லியிருக்கோம். ரைட்? ஸோ சேவ் டிபியில் என்ன பண்ணுறோம், இந்த ஃபைலை கால் பண்ணுறோம், include dbcon.php. ரைட்? ஸோ இப்போ இதில் ஏதாவது எரர் இருக்குது, கனெக்ட் பண்ணுறதுல ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு நினச்சோம்னா r/die mysql _error. ரைட்? ஸோ இப்போ இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் போட்டாலும் அது ரெண்டில் mysql _error போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது எரர் இருந்ததுன்னா காமிக்கும். இப்போ என்னுடைய பாஸ்வேர்டு நான் தப்பாக கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணனா அக்சஸ் டினைட், பாஸ்வேர்டு கேட்குது, பாஸ்வேர்டு தப்பு. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த டுட்டோரியல் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, எப்படி ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது. PHP MyAdmin உள்ள போகிறோம், போயிட்டு இது ஹோம், இப்போ இதுக்குள்ளே போயிட்டு டேட்டாபேஸஸ் கிளிக் பண்ணி ஒரு புது டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். PHP டுட்டோரியல்னு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டாபேஸ் உள்ள நிறையா டேபிள்ஸ் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். என்ன டேபிள்னா கான்டாக்டர்ஸ். ஏன்னா நம்ம கான்டாக்டர்ஸ் ஃபார்ம்லேருந்து வரதுனால அந்த டேபிள் பேர் கான்டாக்டர்ஸ் டேபிள்னு வச்சுருக்கோம். அந்த டேபிள் பார்த்திங்கன்னா என்னென்ன எலமெண்ட்லாம் வாங்குது, அந்த கான்டாக்டர்ஸ் டேபிள் என்னென்ன எலமெண்ட்லாம் வாங்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேமு, கான்டாக்ட் நம்பர், மெசேஜ், இது மூணுத்தையும் வாங்குது. ரைட்? ஸோ அதுக்காக ஒரு சாம்பிள் ஒரு கண்டென்ட்டை போட்டு காமிச்சிருக்கேன். பட் இப்போதைக்கு இது தேவையில்லை, சாம்பிள் கண்டென்ட்டை இங்கே போட்டு காமிச்சிருக்கேன். ரைட்? அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் கனெக்ட் கூட இதை பண்ணுறோம். இதை வந்து PHP என்ன சொல்கிறோம், போய் டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு இந்த டிபியை எடுத்துக்கொடு, எந்த டேட்டாபேஸு PHP டுட்டோரியல்ன்ற டேட்டாபேஸ் எனக்கு எடுத்து கொடுக்க சொல்லியிருக்கோம். ரைட்?